அட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அத நான் இங்க வந்து இங்க பாரு, நீ இந்த மாதிரி விதிமுறையெல்லாம் மீறக்கூடாது. அவ வெளியில வர வரைக்கும் நம்ம எல்லாரும் கீழே ஹால்ல தான் வெயிட் பண்ணி ஆகணும். சீக்கிரம் கிளம்பு. அவங்க போட்ட பிளான் எல்லாம் ஃபிளாப்பா போயிடுச்சு. அக்கா கொலை பண்ண வந்தது என்ன, ஆனா அவங்களே அவங்கள தாக்கிக்கிட்டாங்க. சரியான ஃபிளாப். மனோ, என்னக்கா இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வயசான பார்வையை வச்சு உங்களுக்கு எதுல யாரு இருக்காங்கன்னு கூட உங்களுக்கு தெரியலையா? அவ்வளவு தூரத்துல இருந்து என்ன தாக்கணும்னு கிளம்பி வந்த, இப்ப எல்லாமே பிளாப். இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் என்னைக்கும் என்ன எந்த கேம்லயும் ஜெயிச்சதே கிடையாது. என்னைக்குமே எப்பவுமே எல்லா போட்டிலையும் நீங்க பிளாப்புக்கா பிளாப். இவங்களா சின்னத்தை உங்களால எப்படி இந்த மாதிரி பண்ண முடிஞ்சது? நீங்க பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இப்படியா? சின்னத்தை இவங்க உங்க அக்கா இல்ல. இந்த குற்றத்துக்கு போலீஸ் உங்களுக்கு தண்டனை கொடுத்தே தேர்வாங்க. என்ன உளறிட்டு இருக்க? போலீஸ் என்ன போலீஸ்? நான் என்ன தப்பு பண்ணேன்? இவங்களே அவங்க கையை வெட்டிக்கிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் சின்ன பாட்டி, நீங்க செய்யற எல்லா விஷயங்களும் சரிதான நிரூபிக்க நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க. இப்ப பாருங்க, வாய்ப்பு கிடைச்சதும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு. பெரிய பாட்டி கையை வெட்டிட்டீங்களே. நான் அதனாலதான் அமர் கிட்ட சொல்லி உங்களுக்கு எதிராக போலீஸ் ஸ்டேஷன்ல ஏற்கனவே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். பெரிய பாட்டிக்கு என்ன ஆனாலும் அதுக்கு காரணம் நீங்க மட்டும் தானே நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம். என்ன என்ன உளறிட்டு இருக்க? சின்ன பாட்டி, எங்ககிட்ட இப்போ உங்களுக்கு எதிரா ஒரு சாட்சி கூட இருக்கு. என்ன என்ன சாட்சி? என்ன 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 சாட்சி? கத்தி. மனோ, ஃபினிஷ். அக்கா, எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரி சரியா நடந்துட்டு இருக்கு. இன்னும் நம்ம எதுக்கு நேரத்தை வீணடிக்கணும்? அன்பான சின்ன பாட்டிக்கு தண்டனைய கொடுத்துடலாமா? என்ன சரியா சொன்ன மாயா. நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? சாம தாம தண்ட பேத. நீங்க எங்க குடும்பத்துக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு எந்த வழியும் விட்டு வைக்கிற சின்னத்தை. அதனால நான் சாம தான தண்ட பேதத்தோட விதியை பயன்படுத்தி உங்களை நிச்சயமா தண்டிச்சே தேருவேன். நாங்க அஸ்வினி ஹேர் ஆயில ட்ரை பண்ண சொல்லி சில பேர்கிட்ட கொடுத்தோம். முதல் வாய்ப்பு கிடைச்சதும் ரொம்ப சந்தோஷமா அந்த திருடன் ராஜகுமாரியோட ரூம் வரைக்கும் போய் சேர்ந்துட்டாரு. ஆனா அவருக்கு தப்பா எதுவும் நடந்துடக்கூடாது.
ராஜ்குமாரியோட ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. ஆனா ராஜகுமாரிக்கு தெரியாம அவங்க ரூம்குள்ள போனதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? பிரீதா, என்னாச்சு? இத பாருங்க, நீங்க நீங்க இதெல்லாம் செஞ்சது என் ராஜ்வீருக்கு மட்டும் தெரிஞ்சது. அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆமா, இல்ல இல்ல ராஜ்வீர் கிட்ட சொல்றதுக்கு நீங்க உயிரோட இருக்க வேண்டியது அவசியம் இல்ல சின்ன பாட்டி. புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களோட முகத்துல தெரியுதே இந்த பயம். நான் பாக்குறது உண்மைதானா? சீ, நீங்க தானே சொன்னீங்க சின்ன பாட்டி, காதல்லையும் போர்லயும் எல்லாமே சரிதான்னு. அதேதான் நாங்க எல்லாரும் உங்களோட வழியில தான் போயிட்டு இருக்கோம். நில்லுங்க. ஏய் நாகம், என்னைய கொல்ல வரியா? விடு, விடு. என்னாச்சுன்னு தெரியலையே. அம்மா போன் எடுக்க மாட்டாங்க. ஒருவேளை சைலண்ட் மோட் வச்சிருப்பாங்களோ. மிஸ் கால் பார்த்துட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணுவாங்க. அம்மா, நல்ல வேலை வந்துட்டீங்க. உங்களுக்கு தெரியும்ல, எங்க காப்பாத்துங்க. அம்மாடி சீமா, காப்பாத்துமா. விடுங்க அக்கா, அக்கா, உன்னை விட போறதில்ல. என்ன என்ன பண்றீங்க? காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. நீங்க என்ன பண்றீங்க சின்ன பாட்டி? உங்க சொந்த அக்காவே எப்படி உங்களால எப்படி கொல்ல வர முடியுது? நான் விட மாட்டேன். இவங்களாலதான் என் புருஷன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. என் பையன் ஜெயிலுக்கு போயிட்டான். என் வாழ்க்கையை கெடுத்த இவளை நான் விடு விடு. என்ன பண்ற? விடு. என்ன பண்ணிட்டு இருக்க? மனோரஞ்சனி மேடம், நீங்க நிர்மலா மேடத்தை கொலை செய்ய முயற்சி செஞ்சதுக்காக உங்களை நாங்க கைது பண்றோம். என்ன? நான் கொலை கொலை சார், இன்ஸ்பெக்டர் சார், நான் எதுவுமே செய்யல. இவங்க இருக்காங்களே, இவங்க எல்லாருடைய சூழ்ச்சி தான் அது. இவங்க அவங்களோட பிளான்ல என்ன மாட்டி விட முயற்சி பண்றாங்க. அது உங்களுக்கு புரியுதுல? புரியுதுல்ல? இவங்க போய் சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன சொல்ல நினைச்சாலும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லுங்க. இவங்கள ஜீப்ல ஏத்துங்க. இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. விடுங்க, என்ன விடுங்க. இங்க பாருங்க, நான் சொல்றது நீங்க நம்புங்க இன்ஸ்பெக்டர். எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு என் அக்காவை நான் கொல்றதுக்கு? நான் அந்த மாதிரி எதுவுமே செய்யல. உண்மை, ப்ராமிஸ். என்ன நம்புங்க. நான் உண்மையை தான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர். என்ன மன்னிச்சிரு மனோ. நாங்க எல்லாரும் போய் சொல்லி உன் மேல இவ்ளோ பெரிய பழிய சுமத்தி இருக்கோம். ஆனா நீயும் ராஜ்வீர் தான் இப்படி செய்ய சொல்லி எங்களை தூண்டி விட்டீங்க. சின்னத்தே, இப்பதான் நீங்க இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவா சொன்னீங்கல்ல, பெரியத்தே உயிரோட விடவே மாட்டேன், கொல்லாம விடவே மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. சின்னத்தே, நீங்க சித்தப்பா இறந்ததுக்கும் ராஜ்வீர் ஜெயிலுக்கு போனதுக்கும் பெரியத்து தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அதெல்லாம் உண்மை இல்லைன்னு உங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஆனா ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களும் உங்க பையனும் சேர்ந்துகிட்டு எங்க குடும்பத்தோட சந்தோஷம், சொத்து, மானம், மரியாதை எல்லாத்தையும் அழிக்க பாக்குறீங்கல்ல.
நீங்க இவ்ளோ தப்பு செஞ்சு கூட நாங்க இது வரைக்கும் யாரும் எதுவும் சொல்லல. ஆனா அப்ப உங்க கோவம் அடங்கல, எங்க உயிர் எடுக்க துணிச்சிட்டீங்கல்ல. இது அட பரவாயில்லையே, பொய்க்கு மேல பொய்யா சொல்லிட்டே போற. அந்த தாயோட ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்ல ரொம்ப உண்மையானவளா சுத்திட்டு இருப்ப. இப்ப எங்க போச்சு உன் உண்மையெல்லாம்? பொய் பேசிட்டு இருக்க, உனக்கு வெக்கமா இல்ல? மனோ, இப்போ எனக்கு தான் வெக்கமா இருக்கு. நீ சொல்றத பார்த்தா நான் தான் தலை குனிஞ்சு நிக்கணும் போல இருக்கு. உன்னை பாத்துக்கறதுல நான் எங்க தப்பு பண்ணேன்னு தெரியலையே. என்னோட தங்கச்சி நீ, என்னோட குடும்பத்துல ஒருத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்த. என்னோட உயிரே நீதான். என் தங்கச்சியை நான் எப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட தங்கச்சியா நீ இப்படி ஒரு கொலை பழிய என் மேல சுமத்துற? நான் என்ன சொல்ல வரேன்னா, சீமா என்ன சொன்னாலும் அதை இங்க இருக்கிறவங்க நேரடியா பாத்துருக்காங்க, காதாலையும் கேட்டு இருக்காங்க. அப்புறமா இத பாருங்க, என் கையில பாருங்க, நல்லா பாருங்க. பெரிய பாட்டி, பரவாயில்லக்கா, பரவாயில்ல, பாராட்டியே ஆகணும். உங்க மருமகளுங்களோட சேர்ந்துகிட்டு நீங்களும் நாடகம் ஆடுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க. நீங்களே உங்க கையை வெட்டிக்கிட்டு இப்ப ஏன் மேல பழைய சுமத்துறீங்களா? அட, உங்க வயசையாவது மதிங்க. இவ்வளவு ஆக்ட் பண்ணிட்டு இனிமே நீங்க ஹீரோயின் ஆக போறீங்களா? இன்னைக்கோ நாளைக்கோ இருந்துகிட்டே. உங்ககிட்ட ஏதாவது சாட்சி இருக்கா? நிர்மலா மேடம் அப்புறம் சீமா மேடம் போய் சொல்றாங்கன்னு நிரூபிக்க. கண்டிப்பா. சொல்லுங்க. அட, இன்ஸ்பெக்டர் சார், பாருங்க, பாருங்களே, இந்த 3 பேரோட முகத்தை பாருங்க. உங்களுக்கு தோணலையா இவங்க 3 பேர் மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு? இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க 3 பேருக்குமே தெரியும் என்கிட்ட இவங்களுக்கு எதிராக எந்த சாட்சியும் இல்லைன்னு. அதனாலதான் மனசுக்குள்ளேயே என்னோட தோல்வியை கொண்டாடிட்டு இருக்காங்க. நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே இதெல்லாம் இவங்களோட பிளான்னு. இவங்க எல்லாம் உங்களை முட்டாள் ஆக்கிட்டு இருக்காங்க. முட்டாள், பைத்தியக்காரன் டைப்ஸ். போது, நிறுத்துங்க. நாங்க வந்ததுல இருந்தே நீங்க எதைத்தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க நிரபராதி, உங்களை சிக்க வைக்கிறாங்க. நீங்க நிரபராதின்னு எனக்கு தெரியும். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணிருக்காங்கன்னு. ஆமா, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. சொல்ல போனா இந்த பிளான்ல நானும் கலந்துகிட்டேன். மெடிமிக்ஸில் உள்ள இயற்கை மூலப்பொருட்கள் மற்றும் கிளிசரின் சருமத்தின் மேல் பரவி அதன் ஈரத்தன்மையை குறையாமல் பாதுகாக்கிறது. மெடிமிக்ஸ் கிளியர் கிளிசரின் இப்போது ஃபேஸ் வாஷிலும். நல்லதா போச்சு இன்ஸ்பெக்டர், நீங்களே உண்மையை சொல்லிட்டீங்க. எங்களோட பிளான்ல நீங்களும் இருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரியும். சின்ன பாட்டி, நீங்க சரியான கோணத்துல தான் யோசிக்கிறீங்களா? உங்களோட பையன் ராய் பகதூர் ராஜ்வீர் சிங் அவர்கள் ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் உங்களுக்கு உங்க பாஷையிலேயே புரிய வைக்கிறேன். உங்க விளையாட்டு மொத்தமாவே முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், finish types. டேப்ஸ். ஆமா, டேப். இது தற்செயலா நடக்க வாய்ப்பில்லை. நல்லா யோசிச்சு பிளான் பண்ணி செஞ்ச கொலை மாதிரி தெரியுது. ராஜகுமாரி அம்மா இத பத்தி ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த பங்களாவுல எப்ப வேணாலும் எங்க வேணாலும் நீங்க ஆபத்தை சந்திக்க வேண்டியிருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த பையன் ஏதோ ஒரு ஆபத்து கூட போராடி தன்னோட உயிரை இழந்திருக்கான். எனக்கு ஏற்கனவே சந்தேகமா இருந்துச்சு. ஆனா இப்போ இதை எல்லாத்தையும் நான் நம்புறேன். இந்த மாதிரி ஆபத்தான விஷயங்களை சொல்லி எங்களை மாதிரி திருடங்களை கொல்றீங்க, ஏதோ சதி பண்றீங்க. அப்புறம் இந்த சூழ்ச்சியை முழுக்க முழுக்க உங்க ராஜகுமாரி தான் பண்றாங்க. ஆனா இனிமே என்னால முடியாது. இந்த மரண விளையாட்டை விளையாட விரும்பல. நான் இந்த நிமிஷமே இங்க இருந்து
இந்த பங்களா அப்புறம் இந்த வேலையை விட்டுட்டே நான் போறேன். இந்த வீட்டு வாசலை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சேன்னா அப்புறம் ஆரியன் உங்களோட உயிரை எடுத்துருவாரு. என்ன ஆனாலும் சரி, நான் அவங்களை இங்கிருந்து வெளியே போகாம தடுத்து நிறுத்தி ஆகணும். ராஜகுமாரி கோவப்படுற அளவுக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது. இல்லைன்னா அவங்க ராஜ்வீர் கிட்ட உண்மையை சொல்லிடுவாங்க. இந்த வீடு அப்புறம் இந்த கேம இங்கிருந்து விட்டுட்டு போற அனுமதிய உங்களுக்கு ராஜகுமாரியால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஒருவேளை அவங்க விருப்பம் இல்லாம நீங்க இங்கிருந்து போக முயற்சி பண்ணீங்கன்னா உங்களோட உயிரை எடுக்க சொல்லி எனக்கு கட்டளையிட்டு இருக்காங்க. நீங்க சைன் பண்ண பேப்பர்ஸ் இங்கதான் இருக்குங்கிற விஷயத்தை எக்காரணத்தை கொண்டு நீங்க யாரும் மறந்துடாதீங்க. ஒருவேளை நான் உங்க உயிரை எடுத்தாலும் சட்டத்தால ராஜகுமாரியை எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அதனால நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது ஒண்ணுதான். உங்களுக்கு அந்த கேமை பத்தி நல்லா தெரியும். அப்புறம் இங்க என்ன நடந்ததோ அதை மறந்துடுங்க. சாம், சுந்தர், இங்க வாங்க. இந்த பணத்தை எடுத்துட்டு போங்க. சித்தார்த், இவர் ராஜகுமாரியோட அறைக்குள்ள போகும்போது நான் பார்த்தேன். எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா ராஜகுமாரி தான் இவரை கொலை பண்ணிருப்பாங்களோன்னு. ஒருவேளை நீ சொல்றது சரியா இருக்கலாம். நேத்து ராஜகுமாரிக்கு கோபம் வந்ததை வச்சு பார்த்தா இது அவங்க செஞ்ச வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டு போங்க. அப்புறம் யாராவது வந்தா என்கிட்ட சொல்லுங்க. நீங்க போங்க. சீமா, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கன்னு நினைக்கிறேன். பயப்படுறீங்களா சின்னத்தை? எங்களுக்கு அநியாயம் பண்ணும்போது நீங்க இந்த விஷயத்தை மறந்துட்டீங்க. நீங்க பெரியத்தையோட தங்கச்சிங்கிறத. ஆனா நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம் நீங்க எங்க சின்னத்தை பெரியத்தையோட தங்கச்சிங்கிற விஷயத்த. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? நாங்க உங்களை சிக்க வச்சிட்டோம், நாங்க தான் இந்த பிளான் எல்லாம் போட்டோம்னா? நீங்க ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க சின்னத்தை. ஆமா, நாங்க தான் இது எல்லாத்தையும் செஞ்சோம். ஏன்னா உங்க மேல ஒரு பொய்யான பழிய போட்டு உங்களை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு. ஆக்சுவலா மேடம், ஒருத்தங்களை பொய்யான கேஸ்ல சிக்க வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அப்புறம் பிளான் பண்ணும்போது கவனமா செய்யணும். இப்போ உங்களுக்கு புரியுதா?